வெல்கம் டு பிவி கார்டன். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி பூ டெய்லியும் ஒரு 30 பூ கிட்ட வரும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் பறிக்கலை, சைடெலாம் உள்ளே இருக்குது. வாங்க, ஜூன் மாதம் அப்டேட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கேன். செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மருதாணி இலை, எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். இப்போ ஃபுல்லாக ஜூன் மாதம் ஃபுல்லாக ஒரே காடு மாதிரி வளர்ந்துருந்தது மாடி தோட்டத்துக்கு வரவே. நித்தியமல்லி இப்போ பாருங்கள், கட் பண்ணி விட்டது நல்ல செம்ம துளிர் எடுத்துருக்கு. நல்ல பூங்க இந்த வாட்டி சீசனில். இது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்டது எவ்வளோ துளிர் வந்திருக்கு. நல்லா எப்போவுமே ஏப்ரல் மேல பூவெல்லாம் குரோம் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டாக்கா மறுபடியும் நல்லா வரும். இது வெத்தலை கொடியும், இதுவும் மணி பிளான்ட்டு. இது முருங்கை மரம் செடி. மேலே வரைக்கும் போகுது. வெத்தலை கொடி, அதுவும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்ல துளிர் எடுத்து நல்லா வருது மரப்பு. புதினா, துளசி, பருமல் வெண்டை நல்லா காய்ச்சி முடிச்சிருச்சு. விதைக்கோசம் விட்டு வச்சிருக்கேன். சிவப்பு வெண்டை காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே 1-2 விதைக்கு விட்டுது. அது காரம் வச்சு இந்த வாட்டி லீவில் நல்ல சோளம் நிறைய போட்டேங்க. நல்லா பேபிக்கான அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க, அந்த மாடியில். இதே பாருங்க, சோளம், கருவேப்பிலை மரம், மாங்காய் மரம், அதுவும் கருவேப்பிலை தான். இங்கே ஒரு முருங்கை. கத்திரிக்காய் பாருங்க, இது வெள்ளை கலர் முட்டை கத்திரிக்காய். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நிறைய பூ வேற வச்சிருக்கு ஃபுல்லாக. நிறைய காய்ச்சிருக்கு. ஒரே செடியிலே ஒரு 10 காய் கிட்ட இருக்கு. கருவேப்பிலை எல்லாத்தையும் துளிர்த்து விட்டேங்க. மறுபடியும் துளிர் எடுத்து சூப்பராக வருது. வீட்டில் கருவேப்பிலை மரம் இருந்தால் நல்லது. இது பாவக்கொடி, அதுலேயே சங்குப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. பாகக்கொடி மேலே ஏறிடுச்சு. மணத்தக்காளி கீரை, சங்குப்பூ, அது உள்ளேயும் ஒரு கருவேப்பிலை மரம். இவங்க மேலே ஹைட்டில் ஏறினதுக்கு அப்புறமா அவருக்கு நல்லா வர ஆரம்பிச்சு. பசலைக்கீரை கொடி, இது பாருங்க, இது சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் மேலே ஏறுது. இது ஒரு கத்திரிக்காய் செடி. ஒரே கலர்ல 2 விதமா காய் இருக்கு பாருங்க. இது மணத்தக்காளி கீரை. கீரை வதம் இங்கே மட்டும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு பச்சை மிளகாய் செடியாக இருக்குது.
ஃபுல்லாக காரமணி ஃபுல்லாக முளைச்சிடுச்சு. ஃபுல்லாக கேட்கவே வேணாம் இப்போதைக்கு. விதை போட்டதும் இன்னும் கொழி மேலே எழும்ப விடலை, கீழவே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. பார்த்துருங்க, கத்திரிக்காயில் ஃபுல்லாக பூ. இதுவும் கத்திரிக்காய் செடி தான். வெள்ளை 3 வெரைட்டி வச்சுருக்கேன். வெள்ளை, பச்சை, ஊதக்கடலை. ஃபுல்லாக காரமணி கீரை தான். இதோ ஒரு கத்திரிக்காய். மாதுளை பழம் 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ நல்லா பிஞ்சு எடுத்துருக்கு எல்லாத்தையும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த சைடை போயிடுச்சு. கருவேப்பிலை, சொடுக்கு தக்காளி, இல்லையா அரைக்கீரை எல்லாம் சேர்ந்து வருது. அங்கே சும்மா வச்சிருந்த மண் இது போட்டு தண்டு கீரை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நம்ம தோட்டத்தில் எது இருக்கா இல்லையா, கீரைங்க நிறைய இருக்கும். இது இங்கே ஒரு பாகக்கொடி மேலே எழும்பிருக்கு. கருவேப்பிலை, லெமன் செடி எல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் துளிர் எடுத்து நல்லா வருது. அதே காரமணி தான். இது சுண்டக்காய் செடி. இப்படி மாடிக்கே வர முடியாது, அப்படி காய்ச்சி இதுவாக இருந்தது நிறைய. இப்போதான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டதுனால க்ளீன் பண்ணியிருக்கோம். நிறைய காய்ச்சது சுண்டக்காய். சக்கரவள்ளி கிழங்கு தனியாக ஒரு பேக் போட்டிருக்கேன். நல்லா பெருசாக வருதுன்னு, செம்ம டேஸ்டாகவும் இருக்குது. அதனால தனியாக ஒரு பேக்கில் வருது. சும்மா நட்டு வச்சாவே போதும், நல்லா வளர ஆரம்பிக்கும். அது வெளியிலலாம் போயிடுது. ஒரு 3 மாதம் கழிச்சு எடுத்தா நல்லா கிழங்கு நிறைய இருக்கு. நெல்லிக்காய் மரம் பாருங்க, நெல்லிக்காய் அரும்பு எடுத்துருக்கு நிறைய. உடச்சி விட்டுற மேலே இருக்குது. அரளி செடி, இங்க ஒரு செம்பருத்தி. பார்த்தீங்கன்னாவே தெரியல. இதுலேயே ஒரு அடுக்கு செம்பருத்தி. இங்கே ஒரு கத்திரிக்காய் மரம். இது ஒரு கத்திரிக்காய். இதுலேயே நிறைய கொத்தா காய் வச்சுது. சொன்ன நம்ப மாட்டீங்க. இது பாருங்க, ஒரே செடியிலேயே கீழே அப்படியே 10-15 காய் கிட்ட இருக்கு. வெயிட் தாங்காம செடி கிளையே சாஞ்சிடுச்சு. எல்லாத்துலேயும் சோளக்கண்ணை நட்டு வச்சு பாருங்க. நம்ம மாடி தோட்டத்தில் அத்திப்பழம் செம்மையாக காய்ச்சுது.
செம்ம டேஸ்ட். அத்திப்பழம் வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது ஃபுல்லாக காய பழம் தான். இப்போ காராமணி பூ, இது எந்த சீசன்லேயே வளருங்க. காராமணியும் பாவக்காய் கொடி. சங்குப்பூ, மல்லிச்செடி, செம்பருத்தி, அரளிச்செடி. எல்லாத்தையும் பறிக்கணும். இந்த வாட்டி செம்ம மல்லிங்க சீசனுக்கு. நல்லா 3 மழை 4 மழை காய்ச்சி கொண்டுச்சு. மறுபடியும் லீஃப் எல்லாம் பிச்சுட்ருக்கேன். அப்படியும் பூத்துக்கிட்டே தான் இருக்கு டெய்லி. முல்லை இவங்க அப்படியே ஃபுல்லாக ஆக்கிரமம் பண்ணிடுவாங்க. இதுலேயே ஒரு ஜாதி கொடி. ஜாதிக்கு பக்கத்தில் சம்பங்கி செடி. எங்கே பார்த்தாலும் சங்குப்பூ, கத்தாழை. இவங்க தான் ஃபுல்லாக போட்டு கத்தாழையே மறைஞ்சிடுச்சு. செம்பருத்தி செடி பூ. சோளம் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக சோளம் தான் காய்ச்சிருக்கு. ஃபுல்லாக சிகப்பு கலர் சோளம். இது சிகப்பு வெண்டை. இதுலேயே ஒரு கறிவேப்பிலை மரம், ஒரு கத்திரிக்காய் செடி. முள்ளங்கி போட்டுட்டு எடுத்துட்டேன். கீரை எல்லாம் விதை நிறைய விதை வந்து தான் போன வாட்டி நிறைய போட்டேன் முள்ளங்கிக்கு. பாருங்க, பச்சை கலர் கத்திரிக்காய், பச்சை கலர். வெயிட்டு தங்காமல் கீழேயே படுத்துச்சு. நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பறிக்கணும். சோளம் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் பறிக்கணும். கருவேப்பிலை, இதில் ஒரு கத்திரிக்காய் செடி, வயலட். இதை இனிமேல் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு இது போட்டுடணும். இதுலேயே வெண்டைக்காய் செடி, நெய் மிளகாய். இந்த வாட்டி எடுக்கலைங்க நெய் மிளகாவை, அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு உரம் போட்டு மறுபடியும் வச்சு நல்லா முட்டு நிறைய வந்திருக்கு. இது ஒரு பச்சை மிளகாய் செடி பாருங்க. சோளம் எத்தனை வந்திருக்கு, அதுலேயே வந்து சங்குப்பூ. சின்ன பேஸ்கெட் தான் இது. வெண்டைக்காய் செடி, சோளம் செடி, மல்லி. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது பொன்னங்கண்ணி கீரை சிகப்பு. சும்மா அப்படி அப்படியே நட்டு வச்சிருந்தேன். இருக்கு பாருங்க, வெள்ளை கலர் கத்திரிக்காய். இது ஃபுல்லா வயலட், நிறைய பூ எடுத்துருக்கு. வெண்டைக்காய் செடி. கீரை, கத்திரிக்காய் விதை நாற்று, சாமந்தி, பொன்னங்கண்ணி கீரை, சிகப்பு சாமந்தி. அது எல்லோ நான் காமிச்சது பொன்னங்கண்ணி கீரை. கீரைக்கு பஞ்சமே இல்லைங்க. பொன்னங்கண்ணி, சோப்பு, வெள்ளை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை காமிச்சு பார்த்தீங்களா. இது பட்ரோஸ் செடி.
2 கலர் இருந்தது என்கிட்ட, எல்லோ பிங்க்கு தான் இருக்கு இப்போ. இது கோழிக்கொண்ட பூ. எல்லாம் பூத்து முடிச்சிட்டு மறுபடியும் விதை போட்டுவிட்டா மறுபடியும் காய்க்க ஆரம்பிக்கும். என்ன கீரைன்னு தெரியல, சும்மா அப்படியே வருது. ரோஜா செடி ஃபுல்லாகவே நாட் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு. பத்தலை. இப்போ தான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபுல்லாக உரம் போட்டு விட்டுருக்கு. மழை நல்லா குளுமையாக இருக்கிறனால சூப்பராக. இது எல்லா கலரும், சாண்டல், ஆரஞ்சு கலர், சிகப்பு, பன்னீர் ரோஸ், இது டெல்லி கனகாம்பரம், இது மஞ்சள், இதுக்கு ஒரு முல்லைக்கொடி இருக்கு. துளசி ஃபுல்லாக, கனகாம்பரம் செடி பாருங்க. கத்திரிக்காய் நாற்று கூட இதுலேயே ஃபுல்லாக வருது. நட்டு வச்சுருக்கேன் கீரை, கத்திரிக்காய். இங்கேயும் நாற்று இருக்கு. முல்லை கொடி காமிச்ச பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் தான் இருக்கு, மேலே வரைக்கும் அப்படியே கனகாமரம். நம்ம தோட்டத்தில் கனகாமரம் நிறைய இருக்கு. ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கும். வெத்தலை கொடி, அது இங்கே ஒரு பன்னீர் இருக்கு. துளசி, கனகாமரம், இதெல்லாம் சாமந்தி செடி. இன்னும் பூக்குறாங்க சாமந்தி, வெள்ளை சாமந்தி, மஞ்சள்,